الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم إنا لننصر رسلنا والذين آمنوا في الحياة الدنيا ويوم يقوم الأشهاد صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم إن الإيمان بضع وسبعون شعبة أعلاها قول لا إله إلا الله وأدناها إماتة الأذى عن الطريق الحياء شعبة من الإيمان وكما قال عليه الصلاة والسلام. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவை புகழ்ந்து அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னவருடைய குடும்பத்தார்கள் இன்னும் அவர்களுடைய உண்மையான சஹாபாக்கள் இன்னும் மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைத்து மக்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லியன் பின்பு புனித ஜுமாவுக்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் படைத்த ரப்புல் ஆலமீனை பயந்து வாழும்படி நான் தக்வாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சம்பூர்ணமான மார்க்கத்தை கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பினார்கள். அதனால் அன்னார் சம்பூர்ணமான பூர்த்தியான மார்க்கத்தை தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். அதனால் எங்கட கடமை முடியுமான அளவு மார்க்கத்தை, ஷரியத்தை, இஸ்லாத்தை, தீன் எடுத்து வாழ்வது. இரண்டாவது, அவர்கள் அன்னார் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வரக்கூடிய சோதனைகள், முசீபத்துகள், அதாபுகளை விட்டும் அதாபுகளையும் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். இந்த உலகத்தை சோதனைகள் தாக்கும், ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையில முசீபத்தில் பிரச்சனைகள் வரும். ஒன்றல்ல பல விதமான சோதனைகள் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையில வரும். இப்படி மொத்தமாக சோதனைகளை பத்தியும் சொல்லிட்டு போயிருக்கிறார்கள். அதனால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கவலை ஒன்று இருந்தது, ஒரு யோசனை உண்டு. இந்த மாதிரி சோதனைகள், முசீபத்துகள் இந்த உம்மத்தினர்களுக்கு வந்தால் எப்படி அவர்கள் இதிலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்வார்கள், இதிலிருந்து எப்படி அவர்கள் நிம்மதி அடைவார்கள் என்ற கவலையோடும் இருந்தது, என்ற ஒரு கவலையும் இருந்தது. அந்த கவலையுடைய அடையாளம் தான் ஹதீஸ்ல வந்திருக்கிறது. கான முத்தவாஸில் அல் அஹ்ஸான் தாயிமல் ஃபிக்ரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கட்டங்கள்ல கவலையோடு இருப்பார்கள், துக்கத்தோடு இருப்பார்கள். ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று அவர்களுடைய வாழ்க்கையில மாட்டிக்கொண்ட போல யோசனையோடு இருப்பார்கள் என்ற ஹதீஸில் இருக்குது. இது என்னண்டா, ஒரு அர்த்தம் எடுக்கலாம், இந்த உம்மத்தினர்களுக்கு சோதனைகள், முசீபத்துகள் வந்தால் அவர்கள் எப்படி அவங்க பாதுகாப்பு பெற்றுக் கொள்வார்கள் என்ற யோசனையோடும் இருந்திருப்பார்கள்.
அதனால் அன்பான சகோதரர்களே, ஒன்று எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று மார்க்கத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார்கள். இரண்டாவது இந்த உலகத்துக்கு வரக்கூடிய சோதனைகள், முசீபத்துகள், இதிலிருந்து எப்படி இவங்க நிம்மதி பெறுவார்கள். அதனால் இந்த உலகத்துக்கு வரக்கூடிய சோதனைகளை பத்தி, முசீபத்துகளை பத்தி, சில பிரச்சனைகளை பத்தியும் சொல்லியிருக்கிறார்கள். அதனாலதான் ஹதீஸ் கிரந்தங்கள்ல வந்திருக்கிறது கிதாபுல் ஃபிதன். ஹதீஸ் கிரந்தங்கள்ல பல விதமான ஒவ்வொரு தொகுப்பு இருக்கிறது மாதிரி ஹதீஸ் தொகுப்புகள்ல இருக்குது. சில இடங்கள்ல ஒரு பாடம் கிதாபுல் ஃபிதன், ஃபித்னாவுடைய பாடம். அப்படி என்றால் இந்த உலகத்துக்கு வரக்கூடிய என்னென்ன ஃபித்னாக்கள் வரும், என்னென்ன சோதனைகள் வரும். அதனால்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கட்டங்களை துஆ கேட்பார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபிதன், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபிதன் மா ظஹர மின்ஹா வமா பதன். அல்லாஹுவே, நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன். எதை விட்டும்? மினல் ஃபிதன், ஃபித்னாக்களை விட்டும். எப்படிப்பட்ட ஃபித்னாக்கள்? மா ظஹர மின்ஹா வமா பதன். பூமிக்கு மேலே உருவாகுது, பூமி கீழே உருவாகுது, இல்லாட்டி வெளி தோட்டத்திலே உருவாகுது, இல்லாட்டி சில ஃபித்னாக்கள் விளங்காமல் உருவாகுது. இப்படிப்பட்ட ஃபித்னாக்களை விட்டும் அல்லாஹுவே உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதனால் இந்த உலகத்துக்கு ஃபித்னாக்கள் வாரது உண்மை, சோதனைகள் வாரது உண்மை. சில மனிதர்கள் எத்தனையோ விதமான சோதனைகளை மாட்டிருக்கிறார்கள். இப்படி உலகத்துல நாங்க பார்க்கலாம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறார்கள், கஃபுல் ஃபிதன் ஃபீ புயூதிக்கும் கவக்இல் மதர். உங்களோட வாழ்க்கையில ஃபித்னாக்கள் வரும், சோதனைகள் வரும். எப்படி வரும் என்றால், வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மலையை போல பெய்யக்கூடிய மலைக்கு ஒப்பிட்டார்கள். எங்கட சொந்த வாழ்க்கையில உங்களோட வீட்டுக்குள்ள ஃபித்னாக்கள் உருவாகும். எப்படி உருவாகும்? கவக்இல் மதர், வானத்தால் இறங்கக்கூடிய மலையை போல. அப்ப இந்த ஹதீஸ்ல இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல இந்த ரிவாயத்தை அறிவிச்சிருக்கிறார்கள். இமாம் புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத் இது. அவங்களோட அந்த ஹாக்கிம் என்ற முஸ்தத்ரக் ஹாக்கிம் இமாம் புகாரி முஸ்லிம் விட்டு போன ஹதீஸ இவங்க ஒன்றி சேர்த்து ஹாக்கிம் என்ற பேர்ல ஹதீஸ் கிதாப தொகுத்தார்கள். அதுல ஒரு ஹதீஸ் தான் இது. ஃபித்னாக்கள் வரும். ஃபித்னா என்றது மிச்சம் பேருக்கு அர்த்தம் தெரியாவாய்க்கே. சிலவோட வாய் புழக்கத்திலேயே ஃபித்னா ஃபித்னா ஃபித்னா. ஆனா அதுக்கு அந்தரங்கம் சரியான அர்த்தம் ஃபித்னா என்றது ஒரு தங்க ஆபரணம், ஒன்று மாலை அல்லது காப்பு, இது மாதிரி ஒரு தங்கத்தில் ஒரு ஆபரணத்தை நெருப்பில உருக்கிறதுக்கு தான் சொல்லுவார்கள் ஃபித்னா. அதாவது உதாரணத்துக்கு ஒரு மோதிரம் இருக்குது தங்கத்தால, அத பழசி அதை வித்தண்டா அந்த கடைக்காரர் என்ன செய்வார்? அதை உருக்குவார்.
உருக்கி நல்லத எடுப்பாரு, கீழே போறது அதனுடைய அசுத்தம் தங்கம் அல்ல. ஒரிஜினல் தங்கத்தை வெளியாக்கணும் என்றால் நெருப்புல போட்டு உருக்குவார்கள். இந்த உருக்கிறது தான் ஃபித்னாண்டுவாங்க. குர்ஆன்ல எத்தனை இடத்துல வருவதோ அத்தனை இடத்துக்கு வித்தியாசமான கருத்து வரும். ஹதீஸ்ல பார்த்தா சில இடங்கள்ல குர்ஆனுக்கு வராத அர்த்தங்கள் அங்க இருக்கும். எல்லாம் மொத்தமாக ஃபித்னா என்பது இருக்கிறது. அப்படி என்றால் சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் சில சோதனைகள் வரும். அல்லாஹ் தஆலா அவரை துப்புரவாக்குறது, அவரை சுத்தமாக்குறது. ஒன்று பாவத்தால வரும், பாவத்தை இல்லாமலாக்கிறதுக்கு சில சோதனைகள், சில விதமான ஃபித்னாக்கள் வரும். அதனால சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னார், தகவுல் ஃபித்ன், ஃபித்னாக்கள் வரும் ஃபீ புயூதிக்கும், உங்களோட வீடுகள்ல, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில. எப்படி வரும்? கவகஇல் மதர், வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மலைக்கு. ஏன் அப்படி சொன்னாங்கன்றால் வானத்திலிருந்து வரக்கூடிய மழை ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு துளிகளும் வந்து கொண்டே இருக்கும். இதே போல சில இன்சான் மனிதர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டம் கட்டமாக ஒவ்வொரு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஒன்று வந்துச்சு, அது சுகமாக அல்ல, அடுத்த வந்தீங்க ரெண்டாவது முடிச்சு கொள்ள பார்க்கிறாரு, 3-4 வந்தீங்க. சில மனிதர்கள் பிரச்சனையாலே மூழ்கி போய்த்திருக்கிறார்கள். எங்க என்ன சொல்றது, யார்கிட்ட போறது, என்னமோ ஒரு ஹதீஸ்ல வருது, சதகூனுல் ஃபிதன் ககதஇல் லைலில் முத்லிம், ஃபித்னாக்கள் வரும் ஒரு அடர்த்தியான ஒரு இருட்டு மாதிரி. சதகூனுல் ஃபிதன் ககதஇல் லைலில் முத்லிம், ஒரு இருட்டு துண்டு மாதிரி சில மக்களோட வாழ்க்கையில சோதனைகள் வந்து புழும். இருளாயிருந்தா இப்போ ஒரு இருள் ரூம் ஒண்டி இருக்குது, ஒரு அறை ஒண்டி இருக்குது, ரூம் ஒண்டி இருக்குது, தனி இருட்டு. அது ஒரு ஆள் திடீரென்று போனால் விலங்குகள் அங்க தார் இருக்கிறாரு, கல்லன் இருக்கிறானா, நண்பன் இருக்கிறானா, இந்த சாமன் எங்க வைப்பட்டது. அது மாதிரி சில கட்டத்துல சோதனைகள் வரும். யோசனை பண்ண, நான் யார்கிட்ட போறது, யார்கிட்ட போய் இந்த பிரச்சனைய தீர்த்து கொள்றது. அல்லாஹ் தஆலா இருக்கிறான். அதனால சகோதரர்களே, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதனைகள் பத்தி இப்படி சொல்லி, இந்த ஹதீஸுக்கு, இந்த 2 ஹதீஸுக்கும் உலமாக்கள், அறிஞர்கள் சொல்லிருக்கிறார்கள், இந்த உலகத்தை 73 விதமான சோதனைகள் தாக்கும். 1-2 அல்ல, 73 விதமான சோதனைகள் இந்த உலகத்துக்கும் வரும். உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒவ்வொரு ஜாதி சோதனைகள், ஃபித்னாக்கள் வந்து கொண்டே இருக்கும். உலகத்தை பார்த்தால், எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான செய்தி கேட்கணும். அந்த நாட்டில் இப்படி வந்தீங்குது, அந்த நாட்டில் இப்படி வந்தீங்குது. இன்னும் சில மனிதர்கள் எடுத்துக்கொண்டால், சிலவங்க பிரச்சனையை சொல்லுவார்கள், சிலவங்க சொல்ல மாட்டார்கள். சிலவங்க அணுகினால் சில எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஒண்டி இது இருக்குது, என்னமே ரெண்டும் சீராக அல்ல. இப்படி அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, 73 விதமான சோதனைகள் இந்த உலகத்துக்கு வரும் என்றதை அந்த ஆலிம் நொம்பரிட்டு காட்டிருக்கிறார்கள்.
இத மொத்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்கிறார்கள். இப்படி இந்த உலகத்துக்கு சோதனைகள் வரும், மனிதர்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதுல குறிப்பாக ஒன்றை பத்தி சொல்லிருக்கிறார்கள், இதழ் தகல் முஸ்லிமான் பிஸைஃபிஹிமா அல் காத்தில் வல் மக்தூல் கிலாஹுமா ஃபின்னார். சண்டைய பத்தி ரெண்டு பேர் அடிச்சு கொள்வாங்க ஆயுதத்தால. ரசூலுல்லாஹ் சொன்னார், ரெண்டு பேருமே நரகலோகம். ரெண்டு பேருடைய குறிக்கோள் நோக்கம் உலகம் சல்லி. இப்படி முதலாவது எடுத்து காட்டியிருக்கிறார். இப்படி வாசி கொண்டு போகல அவர் எழுதுறாரு, 4 விதமான ஃபித்னாக்கள் இந்த உலகத்தில் வரும். பொதுவாக மக்களை தாக்கும். அந்த காலம் வந்தா நினைச்சு கொள்ளுங்க, ஃபித்னாவுடைய காலம். தனிய ஒதுங்கி வாழ்ற நல்ல மனிதான் விளங்குமா. அதுல ஒன்றை காட்டிக்குது ஹுப்புல் மால், செல்வ சொத்துகளுடைய அன்பு இறக்கம். ஹுப்புல் மால் இது ஃபித்னாவுடைய காலத்துல முதலாவதுல மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அவங்களோட குறிக்கோள் சல்லி, பணம், காசு. ஹுப்புல் மால், மக்களுக்கு அந்த சல்லி காசுல சரியான ஒரு அன்பு இறக்கம் ஏற்படும். ராவை எழும்பினாலும் ராவை தூங்கினாலும் அதே யோசனை, ராவை படுக்க போனாலும் அதே யோசனை, யாரோட பேச்சு கொண்டிருந்தாலும் இதே தான் பேச்சு. இது பணத்துடைய அன்பு, இது வரக்கூடாது, உள்ளத்துல நுழையப்படாது. உள்ளத்துல நுழைஞ்சாதான் அமல், இதாத், அல்லாஹ்வுடைய அன்பு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் அங்க வீணா. ஹுப்புல் மால், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிலாஃபத்தில் அவருடைய ஹசானா, சொத்துகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹசானாக்கு நுழைஞ்சார்கள். கதவை திறந்தால் மூட்டை மூட்டையாக சொத்துகள் இருந்தது. கதவை திறந்து 2 நிலையை பிடிச்சி சொன்னார்கள், யா துனியா, யா துனியா குர்ரி கைரி, துனியாவே குர்ரி கைரி, என் அல்லாதான் நீ ஏமாத்து, என்ன ஏமாத்த வராது. அப்ப அதிலிருந்து உள்ளத்துல நுழையல்ல, வெளியில வச்சுதான் பார்த்தார்கள். ராவுபவல் அதை பத்தி யோசனை ஒன்று இல்லை. இந்த நேரம் அதை பத்தி பேச்சு, அங்க எங்கள் எடுத்தாலும் இதே பேச்சு. அது இப்படிப்பட்ட மக்களோட வாழ்க்கையில் இல்லை. இப்படி ஒன்று இருக்கும் என்றால் உலகத்துல வாழக்கூடிய மக்களோட வாழ்க்கையில யோசனை ராவ் பவலாக எங்க போனாலும் இதேதான் பேச்சு என்றால் இது ஃபித்னாவுடைய காலத்துக்கு உண்டான ஒரு அடையாளம். 2வது சொன்னாங்க இத்திபாஉ ஷஹவாத், அதாவது சுய சிந்தனை. அஷ்ஷஹவாத் ஆசைகள், ஹவாக்கள், அதாவது தந்த உள்ளத்துல வரக்கூடிய துனியாவுடைய அன்பு, இது அடிமையாகுவார். ஒத்தபா ஹவாஹு, சுயநலம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கும். சுயநலம் அந்த அந்த நேரத்துல அந்த மக்களோட நிலைமை இது மாதிரி ஃபித்னாவுடைய காலம் வரும் பொழுது சுயநலம் இருக்கும். அவருக்கு சம்பாத்தியத்துல, பேச்சில, பலவிதத்துல ஹலால் ஹராம் அவர்த்தை இருக்காது. எப்படியோ ஏண்ட நப்சானியத், ஏண்ட சுயநலம், ஏண்ட ஹவா இது பூர்த்தியானா போதும் என்ற நிலைமையில் இருப்பார். அதுக்கு அங்க ஒன்றுமே தேவையில்லை. ஜும்மா வந்தா சரி, நேரத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏண்ட வேலை முடிச்சுட்டு தான் அடுத்தது தொழுகைக்கு நான் வருவேன். எங்களுக்கு சொல்லப்பட்டது. எங்களுக்கு அந்த இடத்துல சுயநலம் இல்ல, இத்திபா ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. இது 2வது அடையாளம்.
மூணாவது ஆகிரத்தை விட துனியாக்கு முன்னுரிமை கொடுப்பார். ஆகிரத்தை விட துனியாவுக்கு முன்னுரிமை கொடுப்பார். அல்லாஹ் ரசூலுடைய சட்டம் வேற, இவருடைய போக்கு வேறு. இவர் கணக்கண்டே ஒன்று அமைச்சு கொள்வார். இது ஆகிரத்தை விட துனியாக்கு உரிமை கொடுக்கிறவர். இப்படி மக்கள் உலகத்தில் இருக்கும் என்றால் நினைச்சு கொள்ளுங்க, இது ஃபித்னாவுடைய காலம். 4வது சொன்னாங்க, எல்லாம் ஹதீஸுடைய சைக்கிணைகள், இஷாராக்கள் சொன்னாங்க. 4வது அவருடைய அபிப்பிராயத்தில் அடம் பிடிப்பாரு. அவருடைய அபிப்பிராயத்தில், அவருடைய திட்டத்தில், அவருடைய யோசனை அவர் சொல்லுவாங்க, உங்களோட கருத்து முரண்பாடு இருக்குது, கருத்து வேறுபாடு வந்திருக்குது. அந்த கருத்து வேறுபாடு வரும் பொழுது அவர் சொல்லுவாரு எப்படி என்றா, குர்ஆனுடைய சுன்னாவுடைய முறை வைங்க, ஏந்த முறை இப்படித்தான். இப்படி போறவர் இருக்கிறாரு, இவர் தந்த அபிப்பிராயத்துல அடம் பிடிக்கிறவர். அடம் சரி வராது. கொஞ்சம் நெல்கி அசைஞ்சி மெலிதாக்கி கொடுத்தால் வேலை நடக்கும். தனக்கண்டு நான் இப்படித்தான், ஏண்ட போக்கு இப்படித்தான், ஏண்ட சிந்தனை இப்படித்தான், இப்படி இருக்கும் என்றால் நினைச்சு கொள்ளுங்க, அவர்கிட்ட ஃபித்னா வந்தீங்க. அவரால் எல்லாருமே அந்த ஃபித்னால மாட்டிக்கொள்வார். ஒன்று ஹுப்பு துனியா, ஹுப்புல் மால், துனியாட அன்பு. 2வது ஆசைக்கு அடிபணிவது. 3வது ஆகிரத்தை விட துனியாக்கு முன்னுரிமை கொடுப்பது. 4வது அவருடைய போக்குல, அவருடைய அபிப்பிராயத்துல எல்லாரும் சொல்றாங்க இப்படித்தானே முறை இல்லை, ஏந்த முறை தான். ஆனா அன்பான சகோதரர்களே, எங்க குர்ஆனுடைய ஷரியாவுடைய முடிவை ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ அவர் முனாஃபிக் என்றதுக்கு அடையாளம். முனாஃபிக் நான் சொல்ல மாட்டேன் யாருக்கும், சில அடையாளங்களுக்கு சொல்லலாம். இவற்ற நிஃபாக்குடைய அடையாளமே. ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட கிரந்தத்துல பதிவாக்குறாங்க. அதாவது ஹதரத் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் பின் அவ்வாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமீட மகன் ஹதரத் ஜுபைர் பின் அவ்வாம். 2 பிள்ளைகள், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், உர்வா இப்னு ஜுபைர். உலகத்துல மிச்ச மேதைகளா போட்டப்பட்டவர்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ஒரு காலத்துல ஹரத்துடைய இமாமா இருந்தவர், ஆட்சியாளராக இருந்தவர். உர்வா இப்னு ஜுபைர் மார்க் அறிவில பெரிய அந்தஸ்து அடைஞ்சவர், தேசி கொண்டு ஒரு ஆகல அவர். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவருடைய வீடு இருந்தது ஒரு மலைக்கு மேல். புகாரியுடைய ரிவாயத், அதை நான் அப்படி உங்களுக்கே டிரான்ஸ்லேஷன் பண்றேன். அவருடைய ஊர் இருந்தது மலைக்கு மேல. அந்த மலையிலிருந்து தண்ணி ஓட்டம் அப்படியே ஓடிக்கொண்டு வரும். கீழே மேல இருந்து அப்படியே தண்ணி ஒரு ஓட்டம் வந்து கொண்டது. அவருடைய வீட்டுக்கு பள்ளத்துல ரஜுலும் மினல் அன்சார், மதீனாவை சேர்ந்த ஒரு ஆள்ட வீடு. மதீனாவை சேர்ந்த ஒரு ஆள். அப்ப தண்ணி மேல இருந்து வருது. ஹதரத் ஜுபைர் இப்னு அவ்வாமுடைய வீடு தோட்டம் இருந்தது, ஈச்சபல தோட்டம். அதில் கீழ ரஜுலும் மினல் அன்சார், பேர் சொல்லப்படல. இப்ப 2 பேரும் எந்த நேரமே பிரச்சனை. என்ன பிரச்சனைண்டா, இந்த மனிதர் சொல்றார் ஹதரத் ஜுபைர் பின் அவ்வாம்ட, ஒவ்வொரு நாளும் நீங்க தான் தண்ணி எடுக்கிறீங்க. வார தண்ணி பொதுவான தண்ணி, யாருக்கு சொந்தம் இல்ல. மலையிலிருந்து ஒரு தண்ணி பாட்டம் கொண்டு வாரண்டா, தண்ணியில இருந்து துறப்பட்டா யாருக்கும் சொந்தம் இல்லை. அது ஓடிக்கொண்டே கீழே வர காட்டும். இவர் சொல்றாரு, அரசில் ஹோயா ஜுபைர், அரசில் ஹோயா ஜுபைர், நான் முதலாவது எடுக்கிறேனே.
இப்ப ஜுபைர் பின் அவ்வாம் தண்ணி எடுப்பாங்க தோட்டத்துக்கு, அது போற இவருக்கு விடுவாங்க. இதுதான் பிரச்சனை. அவர் முதலாவது எடுக்கிற இவரே சரியில்லை. தண்ணிய முதலாவது வார தண்ணிய அவட காணிக்கு திருப்பி விடுறது சரியில்லை. இப்ப ரெண்டு பேரும் இந்த ரசூலில்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டு பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போனாங்க. ரெண்டு பேரும் அவங்களோட பிரச்சனையை முன் வச்சாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படிதான் யார் சொல்ல, பொதுவான தண்ணி பாட்டம் கொண்டு வருது, நான் முதலாவது எடுக்கிறேன், அது போற நான் இவருக்கு கொடுக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு கொடுத்தாங்க, ஜுபைர் ஒரு அளவுக்கு நீங்க தண்ணி எடுத்துக்கொண்டு இவருக்கு நீ கொடுங்க, தாராளமா பூர்த்தியாக ஈச்சப்பழ மரங்கள் தாளும் வரை நீங்க தண்ணி எடுக்காமல் ஒரு அளவுக்கு எடுத்துட்டு இவருக்கு நீங்க தொடர்ந்துட்டுடுங்க. ஜுபைர் அதை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த மனிதர் என்ன சொன்னாரு தெரியுமா? அந்த முடிவை பார்த்து, அங்கான இப்னு அம்மதிக், அங்கான் இப்னு அம்மதிக், உங்களோட மாமிடமான் தான் அதான் சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மனிதர் உங்களோட மாமிட மகன் இப்னு அம்மதிக், அதான் சப்போர்ட். ஃபதலவன வஜ்ஹு ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதோட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான கோபம் வந்துச்சு, முகமல்ல ஷோப் ஆயிடுச்சு. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது முடிவு, யா ஜுபைர், நீங்க அந்த காணிக்கு தண்ணி எடுங்க. எப்படி என்ற தண்ணியை போகாமல் மறைச்சு ஃபுல்லா எடுங்க, நல்லா மரம் தாண்ட போற அதே போற விடுங்க. இதுல என்ன விலங்கு? ரெண்டு விஷயம். ஒன்று, சரியான பத்துவா ரசூல்லா கொடுத்தான், வாரவர் தான் பெஸ்ட். பொதுவான தண்ணி ஒரு ஓட்டம் வாரண்டா பொதுவான ஒருத்தர், யாருக்கும் சொந்தம் இல்லை, யார்டையும் அது சொத்து இல்லை, பொதுவான ஒன்று இது, முன்னுக்குள்ளவர் தான் ஹக்கிக்குது, அதை எடுக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் எடுங்கன்றாங்க. மிச்சம் இவருக்கு அடுத்த கொடுங்க. இவருக்கு அந்த முடிவு ஏற்றுக்கொள்ளலா போயிட்ட, ஜீரணிக்கல்ல. ஆறு சொன்ன ரசூல்லா பார்த்து சப்போர்ட் பண்றேனா மாமிட மகனுக்கு? ரசூல்லா சொன்ன சப்போர்ட் பண்ணல, முதலாவது முடிவு அப்படித்தான். இவர் அப்படி திரும்பி பேசினாரே, உலமாக்கள் எழுதுறான், இவர் உண்மையானவரா இருந்தால் நபி அவர்களுக்கு எதிர்த்து பேசிக்க மாட்டார். எதிர்த்து பேசின காரணம் உண்மையான ஈமான் இல்லை. அல்லாஹ் ரசூலுடைய முடிவு தெரியா, நபி அவர்கள் ரிட்டன் பேசிட்டாங்க. இவர் எப்படி ஒழுக்கவாதி, இவர் எப்படி நபியோட உண்மையான ஒரு சஹாபின்னு சொல்ற, அவருடைய போக்குல அதாவது அடக்கில் இருந்தாங்க. அதனால சகோதரர்களே, முடிவுகள் வரும். அந்த முடிவு சகோதரர்களே சரியான முடிவு ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதை மிஞ்சி இப்படித்தான் என்றால் நினைச்சுக்கொள்ள அவருக்குள்ளே ஃபித்னா வந்து. ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல சஹாபாக்களுக்கு இடையில எவ்வளவு கருத்து முரண்பாடு வந்துச்சு, ஆனா பிரிச்சு படித்துக் கொள்ளல. ரைட். உதாரணத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் சேர்ந்து ரமலானுடைய சங்கியான மாதத்துல பத்ர் யுத்தத்துக்கு போனாங்க. பத்ர் யுத்தத்துக்கு போற நோன்பு 17 நோற்றவர்களாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வபஅது மின்னா ஸாயிம் வபஅது மின்னா முஃப்திர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட பவல் தண்ணிய வாங்கி குடிச்சு கொண்டாங்க, நோன்பு விட்டாங்க. இதுல சில சஹாபாக்கள் நீண்டார்கள் நோன்பு உடாம, நோம்புடர்கள். சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் நோன்புல விட்டதை பார்த்து விட்டுட்டாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால 2 குழுவினர்கள், 2 குழுவினர்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற மாதிரி, வபஅது மின்னா ஸாயிம் வபஅது மின்னா முஃப்திர். எங்கள சில நோபாளிகள் இருந்தாங்க,
எங்கள்ல சிலர் நோம்பு உற்றவர்களா இருந்தாங்க. லா யஹுத்து ஸாயிமு அலல் முஃப்திர் வலல் முஃப்திரு அலல் ஸாயிம். இவங்க அவங்கள குறை சொல்லவும் இல்ல, இவங்க இவங்களை குறை சொல்லவும் இல்லை. எவ்வளோ அன்பான உள்ளமா இருந்தீங்க, எவ்வளவு ஒரு பணிவான உள்ளமா இருந்தீங்க, எவ்வளவு சேர்ந்து போற உள்ளமா இருந்தீங்க. அடக்கலைக்கல்ல இல்ல நீங்க நோம்புட்ட பில இவங்க சொல்லல, நீங்க நோம்பு பிடிச்சே சரின்னு சொல்லல. அதனால சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் அறிவுல பெரிய ஒரு மனிதர். அவர் சொல்றாரு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரப்போகல, மௌனமா இருக்கு, அதான் சலாமத். அதனால சகோதரர்களே, பெரியவர்களே, கருத்து முரண்பாடு அது குடும்பத்துக்குள்ளே வரலாம், அல்லது மார்க்கத்திலேயும் வரலாம், அல்லது தொழில் பிசினஸ்கள்லயும் வரலாம். இதை வச்சு அடிச்சு கொள்றதல்ல நோக்கம். சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க சஹாபாக்களுடைய காலத்துல ரசூலுல்லாஹ் நாங்க வாழ்ந்தோம். சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வாழ்ந்தோம். அந்த நேரத்துல பலவிதமான இஹ்திலாஃபுகளா, கருத்து முரண்பாடு நாங்க பார்த்தோம். அதுக்கு பின்னால எங்களோட ஒத்துமையை தான் நாங்க வெளிப்படுத்தினோம். அதனால கருத்து முரண்பாடு எங்க இல்லை, கண்ட அபிப்பிராயத்திலே இருக்கும். நான் என்ன செய்யறதுல பிரச்சனை வரும், குடும்பத்திலேயும் பிரச்சனைகள் வரும், சமுதாயத்திலேயும் முரண்பாடுகள் வரும். சில மீட்டிங்ல இந்த நேரத்துல பான் இதால பிரச்சனைகள் வரப்பட, என்னால நான் வந்து பித்னாக்காரனா மாறக்கூடாது, ஷரியத்தை பார்க்கணும் என்றால் எல்லாம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ரசூலை முன்னால வச்சுதான் எங்க விஷயங்கள் நீக்கும். எனவே அன்பான சகோதரர், இந்த காலத்தை பார்க்க செல்ல அப்படிப்பட்ட காலம்தான் விளங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1000க்கும் மேற்பட்ட காலத்துக்கு முன்னால், 1400க்கும் மேற்பட்ட காலத்துக்கு முன்னால சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப வந்தால் சொல்லுவாங்க அந்த காலம் இந்த காலம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா மக்கள் துனியாவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அல்லாஹ் ரசூலுக்கு கொடுக்காத முக்கியத்துவம், தன்னுடைய ஷஹவாத்துக்கு, தன்னுடைய மனோ இச்சைகளுக்கு துனியா கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், கருத்து முரண்பாடு வரப்போகலாத சரியான முறையோடு தீர்வு இல்லாத நிலைமையில பார்க்க செல்ல இது இந்த காலமோ என்று தோன்றுது. எனவே எது நல்லவைகள் ஈகுது, எது ஷரியத் ஈகுது, அதை நாங்க எடுத்து நடப்போகொள்ள என வாழ்க்கையில அலாதியான ஒரு நிம்மதி சந்தோஷம் வரும். கருத்து முரண்பாடுல படுக்கையலா வாழையலா எந்த நேரம் ஒரு பிரச்சனை உள்ளத்துல தோண்டிக் கொண்டே இருக்கும். எனவே சகோதரர்களே, அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு எங்களுக்கு சம்பூர்ணமான மார்க்கத்தை தந்தார்கள். இரண்டாவது, இந்த உலகத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பத்தியும் எச்சரித்துட்டு போயிருக்கிறார்கள். என் உம்மத் யாரும் இதுல மாட்டிக்கொள்ளப்படாது, இதுதான் நபியுடைய கவலை. இந்த மாதிரி பிரச்சனைகள்ல மாட்டிக்கொண்டு தந்த ஆகிரத்தை பறி கொடுத்துடப்படாது. அதனால முடியுமான அளவு எங்களோட வாழ்க்கையில சம்பூர்ணமான தீனை எடுத்து நடத்த முயற்சி செய்யற, பிரச்சனைகள் ஃபித்னாக்கள் வரும் பொழுது யோசனை பண்ணி கவிந்து வாழ்ந்தால் எங்களுக்கு தீன் எடுத்து நடக்கிற லேசா. எனவே எங்களுடைய பாவத்தை மன்னி தருவானாக, எங்களுடைய தவறுகளை மன்னி தருவாயாக. யாழ பிரச்சனைகள் குழப்பங்கள் யாழ இதுகளை விட்டு எங்கள் அனைவரையும் பாதுகாத்தல்வாயாக. எங்களுடைய ஆகிரத்தை ஹைராக்கி சிறந்தாக்கி தருவாயாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.